இந்திரகுமார், அதிமுகவுடைய மிகப்பெரிய நம்பிக்கை என்னன்னா திமுக கூட்டணி உடையும் சிதறும், எங்க பக்கம் வர தவிர நோ அதர் ஆப்ஷன் அப்படின்ற நம்பிக்கையோட சொல்றாங்க. அது கற்பனையா இல்ல கலை யதார்த்தமா தான்? இல்லை, ரொம்ப அடிப்படையாக ஒரு கட்சிக்கு ரொம்ப முக்கியமானது அந்த கட்சிக்குன்னு ஒரு கேரக்டர். இப்போ அதிமுக அப்படின்னா அதற்கு ஒரு கேரக்டர் வந்து எம்ஜிஆர் தோற்றுவித்த காலத்திலிருந்தே அதிமுகவுக்குன்னு ஒரு பார்ட்டி கேரக்டர் இருக்குது. அந்த பார்ட்டியோட கேரக்டரை வந்து ப்ராப்பராக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தலைமையால் மட்டும்தான் அதை அடுத்து கேபிட்டலைஸ் பண்ண முடிந்திருக்கிறது. உதாரணத்துக்கு இப்போ திமுகவுடைய இது வந்து முதல்ல காங்கிரஸ் எதிர்ப்பு அப்படின்னா அதற்கு என்னென்ன காரணம் எல்லாம் அவர்கள் வந்து ஆரம்ப காலத்தில் சொன்னார்களோ அதே காரணங்கள் அப்படியே இன்றைக்கு பாஜகவுக்கு பொருந்துகிறது. திமுகவினுடைய எழுச்சி அப்படின்றது அந்த இடத்துல ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குவதாக இருக்கிறது. அதிமுகவை பொறுத்தவரையில் திமுக எதிர்ப்பு அப்படின்றது பிரதானமாக இருந்தாலும் கூட எங்களுக்கு திமுகவை எதிர்ப்பதற்கு வந்து பெரிய கரங்கள் எல்லாம் தேவையில்லை, நாங்கள் நினைத்தால் போதும் திமுகவை ஸ்தம்பிக்க வைத்து விட முடியும் அப்படின்றது தான் அதிமுகவினுடைய யதார்த்தமாக இருந்தது கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு வரைக்கும். ஆனால் அது எப்படி மாறி இருக்கு அப்படின்னா பெரிய கூட்டணி அமைப்போம், இப்போது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய கூட்டங்களில் கூட தேர்தல் தோல்வி குறித்து நடக்கக்கூடிய ஆய்வு கூட்டங்களில் கூட கவலைப்படாதீங்க, ஒரு மதசார்பற்ற கூட்டணி நம்ம அமைச்சு காட்டுவோம், சிறுபான்மையினருக்கு குந்தகம் இல்லாத ஒரு கூட்டணி நம்ம அமைச்சு காட்டுவோம். அப்போ வந்து அவங்க ஒரு விஷயத்தை அட்மிட் பண்ணிக்கிறாங்க, நம்மளால் தனியாக நின்று திமுகவை காலி பண்ணுறது முடியாது அப்படின்றத அட்மிட் பண்ணுறாங்க. அப்படி அட்மிட் பண்ணும் பொழுதே ஒரு பாதி கேடர் பேஸ் வந்து பெரிய அளவில் மனத்தளர்வு அடைகிறாங்க. இதற்கு தாண்டி வந்து அதற்கு அடுத்து வந்து சப்போர்ட் பேஸா இருக்கக்கூடியதை வந்து உள்ள கொண்டு வர்றது. இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடு சினாரியோ அதுதானே, தனித்து நின்று வெற்றி பெறுறது அப்படின்றது சாத்தியம் இல்லாது. திமுகவுக்கு மட்டும் இல்ல, அதிமுகவுக்கும் அதுதான், பாஜகவுக்கும் அதுதான். அப்படிதான் நிலைமை மாறி இருக்கு. அதனால தானே கூட்டணிக்காக கடைசி பெரிய கூட்டணிகளை வைத்து திமுக போட்டியிட்ட காலத்திலேயும் கூட நாங்கள் தனியாக நின்று சாதிக்க முடியும் அப்படின்றது அதிமுகவினுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட். அதுதான் தொண்டர்களை வந்து பெரிய அளவுக்கு பூஸ்ட் பண்ணது. இன்னைக்கு அது உடைந்து போயிருக்கு. 2016 பழம் நழுவி பால்ல விழும் அப்படின்ற நம்பிக்கையோட காத்திருந்து அது தோல்வி திமுகவுக்கு. ஆனா கலைஞரால கூட மெயின்டைன் பண்ண முடியாத ஒரு பெரிய கூட்டணி பலத்தை வந்து ஸ்டாலின் வந்து 8 வருஷமா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்றது வந்து பெரிய ஆச்சரியம். இதுவரை தமிழ்நாட்டில் எந்த கூட்டணி வந்து 5 ஆண்டுகளுக்கு மேல அது நீடித்திருக்கிறதா அப்படின்னா வந்து பெரிய ஆச்சரியம். அந்த ஆச்சரியம் இங்கே சாத்தியப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, அது தேசிய அளவில் சாத்தியப்பட தொடங்கி இருக்கு. இவங்க குறி வைக்கிறது, நீங்க சொல்றது பிரகாரம் பாத்தீங்க அப்படின்னா 3 தேர்தல் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா அந்த அலையன்ஸ் மெயின்டைன் பண்றாரு. அதனால தான் புழுக்கம் அதிகமாகிடுச்சு. கார்த்தி சிதம்பரத்துடைய கருத்தும் மற்ற ஒரு சிலருடைய போராட்டமும் அதை வெளிப்படுத்துறதா தான் அதிமுக கருதுது இல்லையா? இப்போ இது புழுக்கம் அப்படின்னு அவங்க கருதுறாங்க. அந்த புழுக்கத்தை நீங்க வந்து ஆர்கனைஸ் பண்ண போறீங்க அப்படின்னா, கேபிட்டலைஸ் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க ஏதாவது ப்ரூவ் பண்ணணும்ல. ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணணும், இன்னொன்று ஜஸ்டிஃபை பண்ணணும். சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு நம்பர் ஆஃப் சீட்ஸ் கொடுத்து சாட்டிஸ்ஃபை பண்ணிடலாம், அதில் பிரச்சனையே இல்லை. விசிகாவுக்கு வந்து 100 சீட்டு கூட கொடுத்து சாட்டிஸ்ஃபை பண்ணலாம், பணம் கொடுத்து செலவுக்கு பணம் கொடுத்து சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். ஆனால் ஜஸ்டிஃபை பண்ணணுமே. விசிகா அப்படின்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய பொசிஷன் அப்படின்றது வெறுமனே நீங்கள் கொடுக்குற சீட்டுக்காக நிற்கிறது அல்ல. திருமாவளவன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் செலுத்துகிற தாக்கமாக இருக்கட்டும், முனைவர் ரவிக்குமார் செலுத்துகிற தாக்கமாக இருக்கட்டும், தமிழ்நாட்டு அளவில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய இன்றைக்கு கிடைத்திருக்கிற முகம் என்பதாக இருக்கட்டும், தேசிய அளவில் அவருடைய உயரம் என்பதாக இருக்கட்டும், நீங்கள் வந்து சீட்டு கொடுக்கறதுனால வந்து உட்கார்ந்துற அளவுக்கு அது அவ்வளவு சிறிய இடமாக இல்லை. அது நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய இடத்தை அடைந்திருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய செல்வாக்குள்ள தலைவர் திருமாவளவனா எடப்பாடி பழனிசாமி அப்படின்னா அப்கோர்ஸ் திருமாவளவன் தான் அந்த இடத்துல உயர நிற்கிறார். இந்த இடம் இதுவரைக்கும் திருமாவளவன் வளர்ந்திருக்காரு நீங்க சொல்றீங்க. 11 தேர்தல் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து 11 தேர்தல் சந்திச்சிருக்காங்க. அதுல 7 தேர்தல் அப்படின்னு திமுக கூட்டணியில் தான் சந்திச்சிருக்காங்க. ஆனா விடுதலை சிறுத்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுக்கல அப்படின்றதான சில நேரம் தேர்தலுக்கு முன்பு இருந்த கருத்தா இருந்துச்சு. அது அந்த 2 கட்சிகளும் பேசி தீர்க்கிற விஷயம். இப்ப அந்த இடத்துல நீங்க ஜஸ்டிஃபை பண்ணணும்ல. விசிகாவுக்கு அதனுடைய உயரம் குறையாத அளவுக்கு நீங்க உள்ளுக்குள்ள இடம் கொடுப்பதற்கு நீங்க என்னவா இருக்கீங்க? மோடி எதிர்ப்பு அப்படின்னு வரும்பொழுது கடந்த 2 தேர்தலாக தமிழ்நாட்டு அரசியலில் ரொம்ப பிரதானமாக இடம் பிடித்திருப்பது அப்படின்றது மோடி எதிர்ப்பு, அல்லது வந்து என்டிஏவுக்கு எதிரானது, அல்லது இப்போது இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சியினுடைய மோசடிகளுக்கு எதிரானது அப்படின்றது தான் பேசிக் லைன். இந்த பேசிக் லைனை டேமேஜ் பண்ற அளவுக்கு நீங்க எதுவுமே பேசல. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மோடிக்கு எதிராக வலுவான கருத்துக்களை கூறியிருக்கிறாரா, அல்லது ஒரு ஆன்டி பிஜேபி லைன்ல தமிழ்நாட்டில் நின்று அந்த வாக்குகளை பூரா அறுவடை செய்யும் அளவுக்கு தன்னை தகுதியுள்ளவரா வைத்திருக்கிறாரா? மோடியா லேடியான்னு ஜெயலலிதா கேட்டாங்க, நீங்க கேட்டீங்களா? மோடி எங்கள் டாடின்ல பேசிட்டு இருந்தார் ராஜேந்திர பாலாஜி, அவரை கட்டுப்படுத்த முடியலையே. சிறுபான்மையினருக்கு எதிராக பேசிட்டு இருந்தார் ராஜேந்திர பாலாஜி, அவரை கட்டுப்படுத்த முடியலையே. இப்போ நீங்க எந்த ஸ்டேச்சர்ல நிக்கிறீங்க? மோடியை எதிர்க்க முடியல, இங்க கூட்டணியும் கட்ட முடியல அப்படின்ற இடத்துல ஒரு அரசியல் நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இதிலிருந்து அவர் மீளுவதற்கு உண்மையாக அவர் செய்ய வேண்டியது 2 விஷயங்கள். ஒன்று, மக்களுக்கு நேர்மையாக
பட்ஜெட்ல ஒரு உதாரணம் சொல்றேன். நம்ம பட்ஜெட், இந்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட போது எடப்பாடி பழனிசாமி அவர்களை அறிக்கை விட்டார். அந்த அறிக்கை வந்து உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க வகையில் எழுதப்பட்டிருந்தது. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான கோரிக்கைகளை முன்வைத்து இந்தந்த திட்டங்களுக்கெல்லாம் நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம், இது எதையுமே காணோம் அப்படின்றத கேட்டுட்டு விவசாயிகள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள், இளைஞர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள், பெண்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையான ஒரு அறிக்கை வந்திருந்தது. மறுநாளே அவர் கொடுத்த அறிக்கையினுடைய வெயிட்டேஜ் கூட அவருக்கு தெரியாம பிஜேபி எதிர்ப்பை மறுநாளே உடைக்கிறார். என்னவா உடைக்கிறார் அப்படின்னா, திமுக தன் மீது இருக்கக்கூடிய குறைகளையும் கோபத்தையும் மக்கள் மத்தியிலிருந்து மறைப்பதற்காக பாஜகவை எதிர்க்கிறது. அப்ப நீங்க நேத்து எதிர்த்தது, அப்போ உங்க அறிக்கையை நீங்களே உடைச்சிடுறீங்க அப்படின்னா, ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இல்ல, ஐடியாலஜிக்கல் சஸ்டைனபிலிட்டி இல்ல அப்படின்னா உங்களால இந்த களத்துக்குள் நிற்க முடியாது. அதுதான் அதிமுக சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய நெருக்கடி. 2 சிதைவு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அதிமுகல. இது கவனம் செலுத்த வேண்டியது. அதிமுகவின் மீது உண்மையான அக்கறையோடு சொல்றேன். ஒன்று, ரூரல் இருக்கக்கூடிய ஏழை மக்களினுடைய வாக்குகள், அந்த வாக்குகள் கடந்த சில இடைத்தேர்தல்களையும் சரி உள்ளாட்சி தேர்தலையும் சரி அது அப்படியே திமுக பக்கமாக மாறத் தொடங்கி இருக்கிறது. அர்பன் எலைட் ஓட்ஸ் வந்து பிஜேபி பக்கமாக மாறத் தொடங்கி இருக்கிறது. இந்த ரெண்டும் அதிமுகவுக்கு பெரிய பலமாக இருந்தது, இன்றைக்கு அப்படியே உடைந்திருக்கிறது. இதில் கவனம் செலுத்தவில்லை என்றால் இப்போது இல்ல என்னைக்குமே 2வது இடம் அப்படின்றத நினைச்சே பார்க்க முடியாது. சரி, அக்னீஸ்வரன், இப்ப கடந்த காலங்களில் பாஜகவோட கூட்டணி அமைத்ததால் தான் தோல்வி அப்படின்னு அதிமுக கருதுச்சு. அதிமுக பாஜக வெளியேறின பிறகும் இன்னைக்கு 2024 தேர்தலில் அதிமுக தோல்வியை சந்திச்சிருக்கு. இது தலைமையுடைய பலவீனம் அப்படின்னு கருத முடியாத? அனைவருக்கும் வணக்கம் சார். ஒரு தலைமை வந்து பிறக்கும் போதே யாரும் சில்வர் டங் சீனிவாசனை பிறந்துறதில்ல சார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் 49 வயதுக்கு பிறகுதான் இவ்வளவு பெரிய கட்சியை உருவாக்கி 31 பொதுக்குழு உறுப்பினர்களை தூக்கி வெளியே போட்டதுக்கு பிறகு ஒரு கட்சியை உருவாக்கிட்டு விட்டாரு. பிறக்கும் போது இல்ல சார், 9 தேர்தல் சந்திச்சாச்சு. பிறந்து 9 தேர்தல் ஆயிடுச்சு. ஆமா, அதுல 7 தேர்தல் திரு ஓபிஎஸ் இருந்தார். அவர் இன்னைக்கு பாஜக கூட போய் நிக்கிறார். அப்ப அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இருந்து ஒரு நண்டு மேலே ஏறினா 3 நண்டு பிடிச்சி இருக்கிறது மாதிரி தான் இன்னைக்கு அரசியல் இருக்குது. அப்ப ஓபிஎஸ் கட்சியிலிருந்து வெளியேறினால தோல்வியாற்றீங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதை சதி என்பது வேறல்ல, நீங்க அதை சமாளிக்கிறது தானே சார் தலைமை. ரைட், ஓகே, அதத்தான் சொல்றேன். எந்த இடத்துல இந்த வெற்றியை காமிச்சிருக்கீங்க? 100% உண்மை சார். அறையில் ஆடினால் தான் அம்பலத்தில் ஆட முடியும். முதலில் ஒரு அரசியல் கட்சிக்குள் மிக பெரும் முதுபெரும் தலைவர்கள், சசிகலா அம்மா, 3 முறை முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ், திரு டிடிவி தினகரன், இவர்களுக்கு எம்ஜிஆர் மாளிகையில் இடமில்லை என்பதை சட்ட ரீதியாக பொதுக்குழு கூட்டி நிரூபித்ததற்கு இன்னைக்கு நிரூபித்திருக்கிறார். அடுத்த கட்டமாக இவர்களுக்கெல்லாம் இடமில்லை அப்படின்னு சொல்றதுதான் இன்னைக்கு அதிமுகவுடைய பலவீனமே சொல்றாங்களே. அது சொல்லலாம், ஆனா சொல்லுகிறவர்கள் என்ன பலத்தை உருவாக்கிட்டாங்க? வெளியேறின பிறகு நாங்க பலமிக்கவர்களா இருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல நிரூபிச்சிருக்காங்க. இன்னைக்கு சார் 10 ஆண்டு கால ஆட்சிக்கு பிறகு இன்னைக்கு தமிழ்நாட்டில் பேரறிஞர் அண்ணாவிற்கு பிறகு 11வது முறை ஆட்சிக்கு வந்தது யாரு? யாருமே கிடையாது. ஆக 10 ஆண்டு காலம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு 75 சட்டமன்ற உறுப்பினரோட அதிமுக வந்திருக்குது. ஆனால் இதை வெளியில் இருந்து பார்ப்பவர்கள், ஆகா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னாள் முதலமைச்சர், இன்றைய எதிர்க்கட்சி தலைவர், நம்மளோட 10ஓட 11 ஒரு அமைச்சராக இருந்தவர், கட்சியும் போயிருச்சு, முன்னாள் முதலமைச்சர் ஆகிட்டாரு, இவர்கிட்ட நாம் தோற்று விட்டோமே என்று வெளியில் சொல்ல முடியாதவர்கள்